Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ஹேர் பேக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்பில் பால்னஸ் இருந்தாலும் அந்த இடத்துலையும் முடி வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஹேர் மாஸ்க். இடையில இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொட்ட தலையில் கூட முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது என்ன ஹேர் மாஸ்க், நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்குக்கு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீனாக இருக்க மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கிரைண்ட் பண்ண மிக்சரை ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி இதோட ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த ஹேர் பேக்குக்கு இதோட ஜூஸ் மட்டும் போதும். இதோடே நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேரில் சிக்கிக்கிட்டு ரொம்ப நமக்கு ஹேர் ட்ரை பண்ணும்போது ட்ரபிள் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக்கு நமக்கு ஆனியன் ஜூஸ் மட்டும் போதும். இந்த ஆனியன் ஜூஸோட நான் எக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ண விருப்பப்படுறவங்க எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹோல் எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கோட எல்லோவில் தான் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அது நம்ம ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நான் ஹோல் எக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கோட ஸ்மெல் பிடிக்காதவங்க எசென்சியல் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் எது வேணாலும் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே வரை நல்லா சிக்கு எடுத்ததுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா வாட்டரியாக இருக்குது. நீங்கள் பெரிய நாசில் இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி கூட இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில் படுற மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் C, சல்ஃபர், கால்சியம் இருக்குது. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஹேர் ரூட்லேருந்தே ஹேர் திக்காக வளர்கிறதுக்கும் ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கோம். எக்கில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், பயோட்டின் இருக்குது. இது ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஆயில் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரை ஆகாமல் மாய்ஸ்டராக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா முடியை நல்லா டீப் ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா சொட்டையாக இருக்க இடத்துல கூட முடி நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் உங்கள் ஹேரில்
சோக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹேர் பேக் நீங்கள் ரெகுலராக ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக வந்து குட்டி குட்டியாக முடி வளர்றதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இது நல்லா எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.